ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா டேபிள்லாம் போட்டு உட்காந்துருக்கானே, ஏதோ ஃபுல் மீல்ஸை பரிமாற போகிறோன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி நாமளும் அந்த அன்பாக்சிங் ரொம்ப நாளாக பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கு இப்போ சரியான நேரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இன்னைக்கு வீடியோவில் ஒரு பொருளோட அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். என்ன பொருள், அந்த பார்சலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அனினம் 360, இது உங்களுக்கான சேனல். ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பார்சல் வந்துருக்குங்க. இந்த பார்சலில் என்ன இருக்குது, உள்ளே என்ன பொருள் இருக்குது, நம்ம வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டோமே, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு தான் இந்த பொருளை வாங்கியிருக்கோம். இந்த பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அழகாக நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அட்ரஸ் அதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணலாம். இதை ஏதோ பெருசாக ஒரு பொருள் வச்சுருக்காங்க போல், என்னங்கிறத பார்த்துடலாமா? ஓ, 2 பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் அதில் உள்ளே இருக்கிற அந்த 2 பாக்ஸு. என்னங்கிறத கெஸ் பண்ண முடியுதாங்க? ஓகே, இப்போது நமக்கு 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்களேன். இந்த பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த பொருளை ஒன்று ஒன்றா லைட்டாக நம்ம வந்துட்டு பிரித்து பார்த்துடலாம். இந்த பாக்ஸ் நம்ம பிரித்து பார்த்துடலாமா? இதையும் நல்லா கவர் பண்ணி போட்டிருக்காங்க. இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக பேக் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலாக இந்த கவர் நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? கெமிக்கல் ஆட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அங்கே இருக்கிற முதல் பாக்ஸ். ரிங் லைட். நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் டியூப்லைட் வெளிச்சத்தில் தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, நம்ம ஒரு ரிங் லைட் வாங்கி கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ரிங் லைட் வாங்கினோம். இந்த ரிங் லைட் வந்துட்டு சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ரிங் லைட்டு. இதோட விலை வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் மட்டும்தான். ஸோ இதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு இந்த ரிங் லைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல ரிங் லைட்டை வாங்கலாமா இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு முன்னோட்டமாக இந்த ரிங் லைட்டை வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த ரிங் லைட்டு, நம்ம சல்ஃபர் கம்பெனிலேருந்து வாங்கின அந்த ரிங் லைட்டு. இந்த பாக்ஸில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிங் லைட்டோட சைஸ் வந்துட்டு 26 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரிங் லைட்டோட சைஸ் வந்துட்டு 26 சென்டிமீட்டர். இதோட கோட் நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, CXB260 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு எதுக்காக இந்த ரிங் லைட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபேஸை பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு, ஃபேஸையும் கண்ணையும் நல்லா பியூட்டிஃபை பண்ணி காட்டுறதுக்கு, மல்டிபிள் கலர் டெம்பரேச்சர் வச்சு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக, ஸோ அந்த மாதிரி வேறு மாதிரியான விஷயங்களை பண்ணி ரிங் லைட்டை நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரிங் லைட்டை கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 26 சென்டிமீட்டர் ரிங் லைட்டு. இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு 12 வாட் இருக்கும். ஸோ இந்த லைட்டில் வந்துட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதோட பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USB பவர்டாக இருக்கும். கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் சொல்லி கூட இது நம்ம பவர் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் வந்துட்டு இல்லை, நீங்கள் மொபைலில் தான் எடிட் பண்ணுறீங்க உங்களோட வீடியோ அப்படின்னா, மொபைலோட சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த சார்ஜிங் பாயிண்ட்லேயும் இது கொடுத்து அதுக்கேற்ப நீங்கள் லைட்டையும் இலுமினேட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு 3 மோடு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன் பண்ணுறதுக்கு ஒரு இது, அப்புறம் வந்துட்டு லைட்டை கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரியான மோடு ஆப்ஷனை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரிங் லைட்டில் நம்ம பார்க்குறது. உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ டைப் எதுக்கு அப்படிங்கிறதும், கீழே வந்துட்டு இன்னொரு ஸ்க்ரூ டைப் இருக்குது, அது எதுக்கு அப்படிங்கிறதும் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா? அந்த ரிங் லைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் இதுதாங்க. இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ஷ் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அந்த ரிங் லைட்டில் அந்த மொபைலில் வைக்கிறதுக்கு ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. நான் கூட பிளாஸ்டிக்கில் இருக்குன்னு தான் நினச்சேன் ஆர்டர் பண்ணும்போது. பட் பரவாயில்ல, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டீலாவோ இல்லை அலுமினியமாவோ இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது.
இது போக ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. வந்துட்டு நம்ம ரிங் லைட்குள்ளே அட்டாச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம மொபைல் அதில் வச்சுக்கலாம். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாப் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மொபைலில் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த நாபை நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனோட ஹோல்டர் இருக்குது இல்லையா, இந்த ஹோல்டர் வந்துட்டு இந்த நாபை வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணணும். ட்ரெஸ் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் அழுத்தி இன்சர்ட் பண்ணால் இந்த மாதிரி ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபோனை வைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த நாபை வந்து டைட் பண்ணிடுங்க. ஸோ அந்த நாபை டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ரிங் லைட்டில் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஸ்க்ரூவில் வந்துட்டு நீங்கள் அதை அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நம்ம நல்லா அழகாகவே ஃபிக்ஸ் ஆகி இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ரிங் லைட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை வந்துட்டு இதில் வச்சு நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் நமக்கு இருக்கிறது இந்த பொருட்கள் மட்டும்தான். இப்போ இது கூட இன்னொரு பாக்ஸ் வந்திருக்கேன். அந்த பாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா? ஸோ இந்த பாக்ஸ் தான், இது ஆல்ரெடி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா ரிங் லைட் வாங்கியிருக்கிறேன், அடுத்து வேறு எதாவது வாங்கியிருப்பேன் அப்படின்னு கண்டிப்பாக தெரியும் இல்லையா? ஆமாங்க, இந்த ரிங் லைட் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் வேணும் இல்லையா? அந்த ட்ரைபாட் ஸ்டாண்டு தான் இந்த இன்னொரு பார்சல் இருந்தது. ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருக்கிற அந்த சல்ஃபர் கம்பெனியோட ட்ரைபாட் அண்ட் ரிங் லைட் அப்படிங்கிறது. இதுவும் அழகாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிளாடருக்கு ஒரு கவர் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கவரில் தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட் இருக்குது. நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்தா வச்சுருக்காங்க. இது போட்டு வைக்கல, எல்லாமே ரொம்ப நல்லா பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட அந்த ட்ரைபாட். பார்க்க அழகாக இருக்கு இல்லையா, நல்லா பிளாக் கலரில். இல்லை 2 கலர் இருந்துச்சு, பிளாக் ஒன்று சில்வர் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக் கொஞ்சம் பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருந்தது அப்படிங்கிறதுனால இந்த பிளாக் கலரை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருக்கிற அந்த ட்ரைபாட். இதோட ஹைட் வந்துட்டு கிட்டத்தட்ட 5.5 feet வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட கொஞ்சம் கம்மியான விலையில் இருக்குது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் நல்லாவே ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. நல்ல பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே வந்துட்டு அந்த க்ரிப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே அந்த புஷ் டைப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல ஹைட்டாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கீழே வந்துட்டு எவ்வளோ பேஸ் வேணும்னு அப்புறம் நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். ஸோ அதே இது நீங்கள் ஹைட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, இந்த ஸ்க்ரூவை நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஹைட்டை கூட்டணும் அப்படின்னா நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ ஹைட்டை கூட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதை நீங்கள் டைட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைபாட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டு வந்துடும். ஸோ இந்த ட்ரைபாடோட நீங்கள் கீழே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் எப்படி இருந்தாலும் பிரித்து வச்சுக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தான ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அந்த ட்ரைபாடோட லென்த் வந்துட்டு நமக்கு பேசிக்காகவே இவ்வளோ லென்த் வந்துடும். இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ வச்சு இன்னும் நீங்கள் ட்ரைபாடை நீங்கள் மேலே ஏற்றணும் அப்படின்னா எவ்வளோ தூரனாலும் ஏற்றிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டே ஒரு 5 அடி உயரத்துக்கு இருக்குங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த வீடியோவோட கிளாரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உயரத்துக்கு நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்க்ரூ வச்சு நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உயரத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டு ஃபிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னா கீழே இருக்க இந்த பேஸை கொஞ்சம் எலாங்கேட் பண்ணி வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் இருக்குது. இந்த ஹெட்டு வந்துட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூவில் தான் நம்மளோட ரிங் லைட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எடுத்துகிட்டு இந்த இடத்த நீங்கள் இன்னும் லூஸ் பண்ணிங்கன்னா இந்த ட்ரைபாட் இன்னுமே நீங்கள் உயரப்படுத்தலாம். கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட ஹைட்டு இந்த அளவுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இது அளவுக்கு மட்டும் நான் வச்சு இதில் ரிங் லைட்டை வந்து பொருத்தி காட்டிடுறேன். ஸோ அது நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் இந்த ஸ்க்ரூவோட இந்த கவரை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எப்போவுமே தேவைப்படும். ஸோ இப்போ ரிங் லைட்டை இது கூட ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ நம்ம ரிங் லைட் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளோட ட்ரைபாட் ஸ்டாண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. கீழே வந்துட்டு ஸ்க்ரூ போடுற மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஸ்க்ரூவை தான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண அந்த ஸ்க்ரூ ஹெட்டில் வந்துட்டு லாக் பண்ணி மாட்ட போகிறோம்.
ஆயிடுச்சு. நம்மளோட ரிங் லைட், அதோட ட்ரைபாட் ஸ்டாண்ட் எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஃபோன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் ஹோல்டிங் நாபும் வச்சாச்சு. இதில் நம்ம ஒரு ஃபோனையும் மாட்டி வச்சுருவோம். ஸோ உங்கள் ஃபோனை இந்த சைடில் வச்சுக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இது நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோனை நம்ம ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படினாலும் திருப்பி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம பவர் ப்ளக் கூட கனெக்ட் பண்ணி லைட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ பவர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக நான் என்னோடய மொபைலோட சார்ஜர் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ சாம்சங் மொபைலோட சார்ஜர் இது. நான் இப்போ சாம்சங் மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மொபைலோட சார்ஜர் எடுத்துகிட்டு அதோட டேட்டா கேபிளை எடுத்துகிட்டு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பென்ட்ரைவ் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்லாட் இருக்கும். இது யூஎஸ்பி ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூஎஸ்பி ஸ்லாட்டில் வந்துட்டு நமக்கு ரிங் லைட்டில் வந்துட்டு ஒரு யூஎஸ்பி பவர்டு ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த யூஎஸ்பி பவர்டு கார்டை வந்துட்டு நான் என்னோடய மொபைலோட இந்த சார்ஜரில் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். மொபைலோட சார்ஜரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பக்கத்தில் இருக்க பவர் சப்ளையில் இதை நான் போட்டுடுறேன். போட்டுட்டு நான் லைட்டை ஆன் பண்ணிட்டேன். இன்னும் ரிங் லைட்டில் உங்களுக்கு லைட் வரல இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரிங் லைட் வந்துட்டு பவர் கார்டு கூட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இண்டிகேஷன் லைட் இருக்கும். அந்த இண்டிகேஷன் லைட்டை வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிங் லைட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுவும் வந்துட்டு இந்த ரிங் லைட்டில் வச்சு தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம 3 மோட்ஸ் இருக்குங்க. இங்கே ப்ளஸ் அப்படிங்கிற பட்டனை கொடுக்கும்போது இந்த ப்ளஸ் அப்படிங்கிற பட்டனை கொடுக்கும்போது இந்த லைட்டோட இன்டென்சிட்டி கூடுது. அதே மாதிரி மைனஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த லைட்டோட இன்டென்சிட்டி கம்மியாகுது. நடுவில் வந்துட்டு ஒரு சிங்க் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கிற லைட் வந்துட்டு அடுத்து வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் கலரில் மாறும். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மோடை வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த ரிங் லைட்டில். ஸோ இந்த ரிங் லைட்டோட வெளிச்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதை ஃபேஸ் வச்சு காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த ரிங் லைட்டோட வெளிச்சம். நம்ம பேசணும் அப்படின்னா இந்த ரிங் லைட்டை நம்ம பக்கத்துக்கு திருப்பிக்கிட்டு நான் இப்போ வந்துட்டு சைட்லேருந்து காட்டுறதுனால உங்களுக்கு கரெக்டான ஒரு வியூ கிடைக்காது. பட் இந்த ரிங் லைட்டை நம்ம வச்சுட்டு நடுவில் நம்மளோட ஃபோனை வச்சுட்டு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு ஃபேஸ் கொஞ்சம் நல்லா பிரைட்டாகவே தெரியும் அப்படின்னு சொல்லாங்க. உங்களுக்கு கொஞ்சம் லைட்டான கலர் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்துட்டு எல்லோ கலருக்கு மாற்றிக்கலாம், இன்னும் இல்லை லைட் ஒயிட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மோட்ஸை இந்த ரிங் லைட்டில் மாற்றிக்கலாம். ரிங் லைட் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஃபேஸில் வந்து நல்லா பிரைட்னஸ் கூட்டணும், இல்லை நீங்கள் நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறீங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் போடுறீங்க, இல்லை டிக்டாக் வந்துட்டு இந்தியாவில் திரும்பி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டிக்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரிங் லைட் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மேக்கப் பண்ணுற அந்த பியூட்டிஷியன்ஸ் எல்லாமே இந்த ரிங் லைட்டை யூஸ் பண்ணி நல்லாவே இந்த மேக்கப் கொஞ்சம் illuminate பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த ரிங் லைட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிங் லைட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதோட ரிவ்யூஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரிங் லைட் உங்களுக்கும் வேணும், ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ரிங் லைட் வேணும் அப்படின்னா இந்த சல்ஃபர் ரிங் லைட் வந்து நல்லாவே இருக்குது. அதோட லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இப்படி இருக்குது, அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவேளை அந்த April 14 தமிழ் புத்தாண்டு வந்துருச்சு அப்படின்னா இந்த ரிங் லைட்டோட விலை வந்துட்டு கொஞ்சம் பாதியாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யூடியூப் வீடியோ மேக் பண்ணுறதுக்கும் மற்ற விஷயத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட மற்ற வீடியோஸும் நம்ம சேனலில் பாருங்கள். ஸோ அதுவும் எல்லாருமே பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் இன்ஸ்டன்ட்டாக மொபைல் தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 360.